ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொதுக்காலம் 20வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமையெல்லாம் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக ரூத்து புத்தகத்தில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே ரூத்தினுடைய பணிவை ஆண்டவர் காண்கிறார். அவர் தன் மாமியாருக்கு பணிந்து நடந்ததால் கடவுள் அவர் உயர்த்துகிறார். எந்த அளவிற்கு என்றால், தன் மாமியாரோடு இருந்ததனால் ஓவாஸ் என்கின்ற மிகப்பெரிய நிலக்கிழாருக்கு அவர் மனைவியாக ஆண்டவர் அவரை ஏற்படுத்துகிறார். அவருக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு ஓபேது என்று பெயரிடுகிறார்கள். ஒருவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பது அவமானம் அல்ல. ஒருவருக்கு கீழே இருப்பது நம் அவமானம் அல்ல. நம் திறமைக்கு ஏற்ப நமக்கு ஒரு வேலை கிடைக்கின்ற பொழுது அது யாருடைய கீழே இருந்தாலும் அந்த திறமையை மெய்ப்பிப்பதற்கு நமக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே மாமியார் மருமகள், அண்ணன் தம்பி, பங்காளிகளுக்கிடையே நடக்கின்ற இந்த சண்டைகளுக்கு முக்கிய காரணம் இந்த யார் பெரியவர் என்ற நிலை. ரூத்து தனது மாமியாரான நகேமிக்கு அவர் கீழ்ப்பணிந்து நடந்தார். அவருடைய வார்த்தைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இனி உமது இல்லம் எனது இல்லம், உமது நாடு எனது நாடு, உமது தெய்வம் எனது தெய்வம் என்று தன்னை தாழ்த்தி கொண்டார். இந்த பணிவு, இந்த தாழ்ச்சி தான் கடவுள் அவரை உயர்த்துவதற்கு ஒரு வழிவகை செய்தது. இந்த நற்செய்தி வாசகத்திலே கடவுள் இதை குறித்து தான் ஒன்று சொல்லுகிறார். பரிசேயர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் சொல்வதை செய்யுங்கள், அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் சந்தையிலே அவர்கள் முதன்மையான இடத்தை விரும்புவார்கள். சந்தையில நடக்கின்ற பொழுது அனைவரும் தனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அனைவரும் தங்களை ரபி என்று கூற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தந்தை ஒருவரே, உங்கள் ஆசிரியரும் ஒருவரே. நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்பணிந்து நடங்கள். கடவுளுடைய ஆசிரியரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்களை போல இருக்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் மோசேயுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சொல்வதை செய்யுங்கள், அவர்கள் செய்வதை செய்யாதீர்கள். அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்க வேண்டுமானால் உங்களை பார்த்து மற்றவர்கள் வாழ வேண்டும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை மீது அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதனால் இந்த சமுதாயத்திற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும். எப்படி ரூத்து, நெகேமி இவர்கள் இருவரும் இறைவனுக்கு பயந்து தங்களுடைய வாழ்வை வாழ்ந்தார்களோ, அதுபோல சண்டை சச்சரவு இல்லாமல், ஏற்ற தாழ்வு இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் இல்லாமல் அனைவரும் கடவுளுடைய அன்பிலே வாழ்கின்ற ஒரே குடிமக்கள் என்பதை நாம் நினைவில் கொண்டு வாழ்கின்ற போது கடவுளை ஆசிரியர் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒற்றை செய்தியை தான் இந்த 2 நற்செய்தியும் சொல்கிறது. பிரியமானவர்களே, இறைவனுக்கு இணக்கமானவர்களாக வாழ, நாம் அவருடைய அன்பிலே நிலைத்து வாழ, அனைவரும் ஏற்றுக்கொண்டு அனைவரும் சமம் என்ற நிலையிலே வாழ தேவையான வரம் கேட்டு செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனே சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.